சாட் ஜிபிடியின் வேடிக்கையான மற்றும் கவர்ச்சிகரமான உலகத்திற்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஏஐ தொடர்புகளின் ஆழமான ஆழத்தில் மூழ்க நீங்க தயாராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 8 முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம சாட் ஜிபிடிக்குள்ளேயே போயிடுவோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். ஆமாங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம கண்டிப்பா பிசினஸுக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. இப்போ கூகுள் எல்லாம் போனீங்கன்னா நீங்க போய் தேடி இது பண்ணணும். அதை அனலைஸ் பண்றதுக்கு எதுக்கு அப்படின்னா அதுதான் சாட் ஜிபிடி. ஆனா அதுல சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட் லைக் அ சாம்பியன் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நேச்சுரலா நீங்க எப்படி ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுவீங்க, அரட்டை அடிப்பீங்களோ அதே மாதிரி சாட் ஜிபிடி கிட்டையும் அரட்டை அடிங்க. ஸோ பி வெரி நேச்சுரல், பி யுவர் செல்ஃப். ரொம்ப இதா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹே சாட் ஜிபிடி, குட் யூ பி மை மார்க்கெட்டிங் ரிசர்ச்சர்? Let's start with some funny science facts in my homemade soap business அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா இது நேச்சுரலா இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி கேட்டோம்னா சாட் ஜிபிடி கிளியரா சொல்லிடும். ஃபன்னி சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் ஃபார் யுவர் ஹேண்ட்மேட் சோப் மார்க்கெட்டிங். Soap doesn't actually kill germs, it eats them away. So அந்த மாதிரி சில ஃபன்னி ஃபேக்ட்ஸ். யுவர் ஸ்கின் இஸ் அ கெமிஸ்ட்ரி லேப், மார்க்கெட்டிங் டிஸ்ட் என்ன, அதுல ஒவ்வொன்றுக்கும் இத்தனை விஷயங்கள் சொல்லும். பபிள்ஸ் டோன்ட் கிளீன், ஏன்ஷியன்ட் சோப் ரெசிபிஸ் இன்க்ளூடட், ஒவ்வொன்றுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு 7 விஷயங்கள் அது சொல்லி கொடுக்குது. ஸோ இதுதான் ஃபன்னி ஃபேக்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ரீல்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப் ஷார்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, பி யுவர் செல்ஃப் அண்ட் சாட் நேச்சுரலி. நேச்சுரலா நீங்க சாட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஒண்டர்ஃபுல் ஆன்சர் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிபிசிட்டி இஸ் த கீ. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும், ரொம்ப டீடைல்டா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் நல்லா கிடைக்கும். இயல்பாக அரட்டை அடிக்கிறத விட உங்கள் கேள்வி தெளிவாக இருந்தால், ஓகே, உங்கள் கேள்வி தெளிவாக இருந்தால் பதில் ரொம்ப சிறப்பாக சாட் ஜிபிடி கொடுக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு மேக் ட்ரெடிஷ்னல் சாண்டல் சோப் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, please do market research in Tamil Nadu அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எப்படி டீடைல்டா கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, ட்ரெடிஷ்னல் சோப் பத்தி எப்படி ஸ்டெப்ஸ் நான் கேட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் சர்ச்சிங் த வெப். அதுக்கப்புறம் சொல்லுது, அதாவது என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா, சப்போனிஃபிகேஷன், நீடிங், ட்ரையிங், இதெல்லாம் எங்கெங்க இருந்து indianmirror.com இருந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிரும். ஸோ இதை விட மார்க்கெட் ரிசர்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஸ்டெப்ஸ் டு மேக். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் நம்ம கேட்டிருந்தோம் இல்லைங்களா, அப்போ மைசூர் சாண்டல் சோப்பை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா லோக்கல் ஹேண்ட்மேட் அண்ட் ஹெர்பல் சோப் சீனோட இது எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய வைட் ரேஞ்சஸ், நிறைய பேர் இருக்காங்க, SVM எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி சொல்றப்ப நீங்க போய் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பெசிபிசிட்டி இஸ் கீ. மூணாவது விஷயம் என்னன்னா, கிரியேட்டிவ் ஜீனியஸ் அன்லீஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ரொம்ப நீங்க டெக்னிக்கலா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான என்னன்னா, ஒரு படைப்பாற்றலை தூண்டுறதாக ஒரு கதைகளோ இல்ல ஒரு பாடல்களோ அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ல பிராணியை பற்றி ஏதாவது சொல்லணுமா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா, ரைட் ஷார்ட் ஸ்டோரி அபவுட் டிடெக்டிவ் கேட் சால்விங் எ மிஸ்ட்ரி இன் சென்னை அப்படின்னு கொடுத்தனா இட் வில் கிரியேட் அ ஸ்டோரி ஆன் தட். இப்போ பார்த்தீங்கன்னா, விஸ்கர்ஸ் அண்ட் த மிஸ்ஸிங் மயிலாப்பூர் டைமண்ட்,
இப்ப நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். என்னடா எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, இது எப்படி நம்ம பண்றது அப்படிங்கலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். அதையே வந்து கைண்ட்லி கிவ் மீ இன் தமிழ் வெர்ஷன், கிவ் மீ இன் தமிழ் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட அது அப்படியே தமிழ்ல உங்களுக்கு மாத்தி கொடுத்துரும். ஸோ மயிலாப்பூரின் காணாமல் போன வைரம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எப்படி கேட்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ChatGPT கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது விஷயம் கிரியேட்டிவ் த ஜீனியஸ். அந்த மாதிரி ஒரு ஒரு படைப்பாற்றலை வந்து நம்ம எப்படி உருவாக்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் வந்து ஒரு மேட் ஃபன் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு C++, ஜாவாலாம் நம்ம போய் கத்துக்கணும் அப்படின்னம்னா 25,000 கொடுத்து வெளியில் நம்ம படிக்க வேண்டியது. ஆனா இப்ப ரொம்ப 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 ஈஸி ஆயிடுச்சு. நீங்க ஒன்றும் பெருசா வந்து போட்டு ரொம்ப எல்லாம் நீங்க பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை. ChatGPTல போய் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒன்று டைப் பண்றேன் பாருங்க. எக்ஸ்பிளைன் இன்ஸ்டன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே அழகா அந்த தியரியை பத்தி நல்லா நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அதுல என்னென்ன இருக்கு, 2 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் ரிலேட்டிவிட்டி பத்தி அவர் என்ன சொல்றாரு, ஓகே, இந்த விஷயம் 1905லயும் 1915லயும், அப்ப அதுக்கு என்ன, அது எக்ஸாம்பிள் என்ன, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி எக்ஸாம்பிள் என்ன. நீங்க அந்த தியரி படிக்கிறத விட இது ரொம்ப 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 ஈஸியா இது பண்ணி சொல்லிடும். ஸோ இந்த அளவுக்கு நாம வந்து தாராளமா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக் குரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ பசங்க இது வந்து யாருக்குன்னா நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை உங்களோட தெரிஞ்சவங்க குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்க சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு டெக் குரு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா கருத்து வளையம்னு சொல்லுவாங்க. ஏதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறது, இல்லை தொழில்நுட்பத்து ரீதியா நம்மளுக்கு ஏதாவது வேணும், டிஜிட்டல் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா கூட நம்ம தாராளமா இதுல பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கேன் யூ ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு யூஸ் பைத்தான் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டேட்டா அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா கூட நீங்க தாராளமா இதுல நீங்க கொடுத்தீங்கன்னா ChatGPTல பைத்தான் வந்து என்னென்னலாம் பண்ணும், எப்படியெல்லாம் டேட்டா அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது, எப்படி பண்ணணும் என்னங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா வித் இதோட சொல்லிக் கொடுக்கும். அதாவது என்னன்னா அந்த கோடிங்கோட சொல்லிக் கொடுக்கும். என்ன CSV இங்க பாருங்க எப்படி அழகா வந்திருக்கு பாருங்க. ஸோ இட்ஸ் டெக் குருன்னு கூட நீங்க தாராளமா இதை சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் குருக்கு அப்புறம் ஃபீட்பேக் லூப் அப்படிம்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்ப பாருங்க இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, டெக்னிக்கலா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ChatGPT கிட்ட வந்து இந்த மாதிரி இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குப்பா, தட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இப்போ நீ கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, கொஞ்சம் எனக்கு சிம்பிளிஃபை பண்ண தர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னு வைங்களேன், அது இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணி பைத்தானுக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா கொடுக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது என்னன்னா யூ நீட் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெவ்வேறு தூண்டுதல்கள் அதிகமாக இதெல்லாம் பண்றப்ப எல்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா இருங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சோம்னா எஸ் வாட் வுட் அ டே இன் த லைஃப் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் லுக் லைக் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னம்னா ஸ்மார்ட் போனோட இதை பத்தி சொல்லும். ஒரு நாளைக்கு வந்து ஸ்மார்ட் போன் என்னென்னலாம் பண்ணுது, 6 மணிக்கு என்ன பண்ணுது, 7:15 என்ன பண்ணுது, 9:30 என்ன பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமன் திங். காமன்னா இல்லாம கூட எப்படியெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க பாருங்களேன். ஸோ இதுதான் பிடிக்கணும். அப்படி இதெல்லாம் ஜாஸ்தி என்ன அப்படின்னா ஃபன் ஃபர்ஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா நல்லா வேடிக்கையா ஜாலியா இருக்கும் இந்த ஏஐ பொறுத்த வரையில. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு கிரியேட் அ ஃபன் குவிஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க் பண்ணா கூட ஓகே கரெக்ட். கேன் யூ கிரியேட் அ ஃபன் குவிஸ் அபவுட் ஹோம்மேட் சோப்ஸ் ஃபார் மீ அப்படின்னு கொடுத்தோம்னா அப்படியே அதுல வந்து என்னென்னலாம் ஒரு ஒரு இது வாட்ஸ் யுவர் சோப் பர்சனாலிட்டி, வார்ம் பாத் வித் கேண்டில்ஸ், எ லாங் வாக், நிறைய விஷயங்கள் வந்து இது கொடுக்குங்க. பிக் அ சென்ட் தட் மேக்ஸ் யுவர் ஸ்மைல் இன்ஸ்டன்ட்லி, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி சில குவிசஸ் எல்லாம் கூட நீங்க கண்டக்ட் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்குன்னா என்கேஜ்மெண்ட் வித் கஸ்டமர்ஸ், ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு என்கேஜ்மெண்ட்காக நம்ம தாராளமா பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தாராளமா ChatGPT வந்து பண்ணலாம். தீஸ் ஆர் த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, chat like a champ, specificity is a key, அப்புறம் கிரியேட்டிவ் ஜீனியஸ்,
லேர்னிங் வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு, டெக் குருவா இருக்கு. உங்களுக்கு ஃபீட்பேக் லூப் வச்சுக்குங்க, எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஜாலியா பண்ணீங்க அப்படின்னா உங்க பிசினஸுக்கு ChatGPT will help you a lot. Thank you so much. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாற்றணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே பாதிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா, இட்ஸ் அ கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா, அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.